This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and soap seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications and WhatsApp 999410460 and get details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கல்லூரி லைப்ரரியின் பிற்பக்கத்தில் இருக்கும் சிறிய தோட்டத்தில் தினமும் வந்து அமர்பவர் அருண். அவனிடம் ஒரு ரோஜா பூ. அந்த ரோஜாவை 3 நாட்களாக மாற்றி மாற்றி வாங்கி கொண்டு அங்கே வைத்து அமர்கிறான். ஏன்? அங்க தினமும் வரும் ஒரு பெண் நந்தினி. அவரை காதலிப்பதை அவன் 3 வருடங்களாக சொல்லவே முடியவில்லை. அருண் ரோஜாவை கையில் பிசுங்கிக் கொண்டே நந்தினி வருவாளா என்று பார்க்கிறார். நந்தினி வருகிறார். ஆனால் அவளது பார்வை புத்தகத்தில். அருண் எழுந்து போகும்போது ரோஜா அவனின் கையிலிருந்து கீழே விழுகிறது. அதை முதலாவதாக நந்தினி எடுத்து, ரோஜா நீங்க எங்கேயாச்சும் விட்டுருக்கீங்களா என்று சிரிக்கிறாள். அதை ஒரு பேருக்கு தரணும்னு சொல்லலையா இன்னும்? அவன் சிவந்து ஓடுகிறான். அடுத்த நாள் அருண் மீண்டும் அதே ரோஜாவுடன் வருகிறான். நந்தினி ஓடி வந்து நிற்கிறாள். நேத்து கொடுக்க வேண்டியவருக்கு கொடுத்தீங்களா? அருண் தலை அசைக்கிறான். அவள் ஏற்க மாட்டாளோன்னு பயமா இருக்கு. நந்தினி ரோஜாவை எடுத்து பார்த்து, ஏற்க மாட்டாள்னா அவங்க கடினமாயிருக்கும், ஆனா சொல்ற வரை மறக்க முடியாது. அவனுக்குள் நம்பிக்கை ஜொலிக்கிறது. அருண் ரோஜாவை எடுத்துக்கொண்டு நந்தினி வரும் வரை காத்திருக்கிறான். ஆனால் இன்று அவள் வரவில்லை. அவன் சோகமாக இருக்கிறான். அரை வெளியே நின்று கொண்டிருக்கும் லைப்ரரியன் சொல்கிறார், அந்த பொண்ணு நந்தினி லைப்ரரி கார்டு ரினியூ பண்ண வந்திருக்காங்க. அவன் தேடிக்கொண்டு ஓடுகிறான். நந்தினியை கண்டவுடன் மூச்சு முடிகிறது. இன்று வர மாட்டீங்கள்னு நினைச்சேன். நந்தினி சிரிக்கிறாள். ரோஜா எடுத்துக்கிட்டேன் உனக்கு கொடுக்க. அவனே வைத்திருந்த ரோஜாவை அவனிடம் நீட்டுகிறாள். அருண் குழப்பமாகிறான். நந்தினி மெதுவாக, 3 நாள் சொல்ல நினைச்ச 1 நாள் கூட தாமதமாக வரமாட்டேன் என்பதற்காக பிறகு அவள் தரையில் வைத்து இருந்த ரோஜாவை அவனை வாங்கி கொள்கிறாள். இப்போது சரி, இதை அனுப்ப வேண்டியவர் யார் என்று கேட்க மாட்டேன். ஏனெனில் நீங்க கொடுக்க நினைத்தவர் நான் தான் என்று நான் நாளை முதல் நம்புகிறேன். அருணின் கைகள் குலுங்குகின்றன. அவன் மெதுவாக ரோஜாவை அவளிடம் கொடுக்கிறான். நந்தினி ரோஜாவை பிடித்து சிரிக்கிறாள். நானே 3 நாட்களாக இதில் காத்திருந்தேன். அருண், நீ சொல்லவா? இல்லை, நான் சொல்லட்டா? அருண் சிரிக்கிறான். நீ சொன்னால் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர்கள் இருவரும் லைப்ரரி தோட்டத்தில் நடந்து செல்கிறார்கள். சில நேரங்களில் காதல் பேசாமல் இருந்தாலும் காத்திருக்கிற ரோஜாவே உண்மையை சொல்லிவிடும்.